பிரைஸ் காட். நம்முடைய பார்வையிலே கடினமாக இருக்கும் காரியங்கள், அரிதாக இருக்கும் காரியங்கள், கூடாத காரியங்கள் நம்முடைய தேவனுடைய கண்களுக்கு முன்பாக அவைகளெல்லாம் அற்ப காரியமாக இருக்கிறது அல்லது லேசான காரியமாக இருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர் எல்லாவற்றையும் நம்மிடத்திலே கைகூடி வர பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆனால் அந்த தேவனை நம்பி அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே எந்த கூடாத காரியங்களையும் சாத்தியமாக பண்ணி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அற்புதங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்னை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே சற்று நேர தியானத்திற்காக ராஜாக்களின் 2ஆம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றார். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான் இந்த வேத பகுதி. இங்கே எலியா தீர்க்கதரிசி எலிசாவை நோக்கி கேட்கிறார், நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது, நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். அப்பொழுது எலிசா அதற்கு பதில் கொடுக்கிறார், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். ஆம், இந்த நாளிலையும் கூட கர்த்தர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது நாமும் சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம். சில வேளை அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், சில வேளை சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், சில வேளை குடும்பத்திலே கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், எழுந்து போன ஆசீர்வாதங்கள், படிப்பு காரியங்களில், வேலை காரியங்களிலே, பிஸ்னஸ் காரியங்களிலே, ஊழிய பகுதியிலே எதுவாக இருந்தாலும் அவன் இரட்டிப்பாய் கிடைக்கும்படி நாம் கேட்கும்போது இங்கே எலியா தீர்க்கதரிசி அவனிடத்தில் சொல்லுகிறார், அரிதான காரியத்தை கேட்டாய். ஆம், சில வேளை நாம் கேட்கிற காரியங்கள் மனிதர்கள் கண்களுக்கு முன்பாக அது கடினமாக இருக்கும் காரியங்களாக இருக்கலாம், அது சாத்தியமாகாத காரியங்கள், கூடாத காரியங்களாக இருக்கலாம். ஆனால் எந்த கடினமாக இருக்கும் காரியத்தையும் அதை அற்ப காரியம் போல் அதை செய்து தர நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உண்மையுள்ளவர். இங்கே அவர் சொல்லுகிறார், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. ஆம், இதே கண்டிஷன் தான் தேவன் நம்மிடத்திலே வைக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறபடியே நாம் நடந்தால், செய்தால், கீழ்ப்படிந்தால் நிச்சயமாகவே எந்த கடினமாக இருக்கும் காரியத்தையும் கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுவார். ஆனால் செய்யாவிட்டாலோ, அதன்படி நடக்காவிட்டாலோ, கீழ்ப்படியாவிட்டாலோ நாம் எவ்வளவு முயற்சித்தாலும் நம்முடைய முயற்சியால் எதுவுமே வாய்க்காது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆதலால் இந்த நாளிலே இந்த வசனத்தின்படியே ஆமென், ஸ்தோத்திரம், நாம் கேட்கிறது பெரிய காரியங்களாக இருக்கலாம், கடினமாக இருக்கும் காரியங்களாக இருக்கலாம், அதை செய்து தரவோ நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் அப்படியே சம்பவிக்கும். ஆனால் இங்கே சொல்லுகிறார், நீ கண்டால், நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறேன், நீ கண்டால் அப்படி நடக்கும். ஆனால் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்றோ எதுவுமே எலியா தீர்க்கதரிசி எலிசாவினிடத்திலே சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் அப்படி பேசிக்கொண்டு நடந்து போகையில் அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார், அதை எலிசா கண்டார். அம்பிரியமானவர்களே, சில வேளை நாம் சில காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது அக்கினி சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். இதுவரையும் நாம் சந்தித்திராத பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். அது இருவரை பிரிக்கிறது போல ஸ்தோத்திர தனிமைப்படுத்தப்படுகிற, எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிற, ஒதுக்கப்படுகிற சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். கூட இருக்கிறவர்கள் பின்வாங்கி போகிற அனுபவங்கள், தள்ளி போடுகிற அனுபவங்கள், கைவிடுகிற அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரலாம். மட்டுமில்லை, எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏற்போனான். சுழல் காற்று நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம், பூமி எல்லா பொடி எல்லாவற்றையும் எப்படி சுழற்றி எடுத்துக்கொண்டு போகிற காற்று, அந்த காற்றிலே போகிற எலிசாவை இந்த அக்கினி ரதங்கள் ஒரு பகுதி, அக்கினி குதிரைகள் இருவரையும் பிரிக்கிறது. மட்டுமில்லை, இந்த சுழல் காற்றில் ஏறி போகிற இந்த ஒரு பயங்கரமான ஒரு காட்சியை யாராலும் பார்க்க முடியாத, கண்களாலே கண்ணை திறந்து பார்க்க முடியாத அந்த காட்சியை இந்த எலிசா அதை பார்க்கிறார்.
ஏனென்றால் அவருக்கு அந்த ஆவியின் இரட்டி பங்கு எப்படியாவது கிடைக்க வேண்டும் என்ற வாஞ்சி இருந்தபடியால் அவர் அதற்கு கீழ்ப்படிந்ததை கண்டார். அப்படியே அந்த இரட்டி பங்கு ஆமென் ஸ்தோத்திரம் எலிசா தீர்க்கதரிசி பெற்றுக்கொண்டான் என்று அடுத்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கர்த்தர் நமக்காகவும் அற்புதங்களை செய்ய வல்லவர். இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். குட் மார்னிங். ஹேவ் a great day. May God bless you all.